தரேன் கணக்கு. பூவாச்சு செங்காயாச்சு அது தனியாச்சு இப்போது ஜிஞ்சனுக்கு கணக்கு. நான் சொல்லி தரேன் கணக்கு. ஜிஞ்சனுக்கு கணக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. கண்ணு எனக்கு அட என்ன வேணும் சொல்லு உனக்கு. வைக்க போற மெத்தை இருக்கு அடி வாடி புள்ள வெக்கம் இருக்கு. பூட்ட போட்டு பூட்டி பார்த்தேன் பிஞ்சு போச்சு தாப்பாடு. வானம் பார்த்து மானம் பார்த்து காஞ்சி போச்சு வாய்க்காலு. இந்த பாட்டுக்காரன் மயக்கணும் அணைக்கணும் இன்னைக்கு. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. பூவாச்சு செங்காயாச்சு அது கனியாச்சு இப்போது ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. ஜிஞ்சனுக்கு கணக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. தாண்டி நாட்டையா ஒட்டுமே கிட்டவாடி வட்டி போட்டு நான் மொத்தமா கட்டுவேன் தொட்டு தாடி. கண்ணு மணி சொன்னபடி நீ கேளு எண்ணிக்கணும் இன்பங்களை இனிமேலு. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. பூவாச்சு செங்காயாச்சு அது தனியாச்சு இப்போது ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. அப்ப ஒரு வழியா புதையில அரசாங்கத்துல ஒப்படைச்சிட்ட. அப்புறம் என்ன கல்யாணம் தானே? அவன் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறா. நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு என் சொந்த கதை, என் சோக கதை. உன் கதை எப்படி? வீட்டுக்கு வீடு மாட்டு கூட்டம் தான். வாங்கண்ணே. ஆமா, எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். இந்தாங்க கொட்டாமா. உங்களுக்கு இல்ல அவருக்கு. என்னது? மோர். விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்ற? அவருக்கு வேற மோர் கொண்டுறனே. எது உரமாரா? இப்படித்தாப்பா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. கோச்சுக்காதண்ணே. அவருக்கு வயிற்று கடுப்பா இருக்கு, வயிற்று உளைச்சலா இருக்கு, வயிற்று பொறுமலா இருக்குன்னு சொன்னார்ல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தங்கச்சி, நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. கொண்டா கொண்டா. என்னது? மெதுவா குடிப்பா. எங்கயா இருக்க? ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தர்ற கணக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ மோர் சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணுது. நான் பாத்துக்கிறேன்.
என்ன மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? அடாடாடாடாடா. உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும். தனக்கு கிடைச்ச புதையலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்து விட்டியே. திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே, யாருக்கு வேணும்? காரியத்தையே கெடுத்துட்டீங்களே, 10 நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா? அரே மருந்துன்னா மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? பேபி நம்ம மாப்பிளே இல்லே மாப்பிளே பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார். எனக்கு பாராட்டு வேணாம், பட்டமும் வேணாம், எனக்கு உங்க பொண்ணுதான் வேணும். நம்ம பேபி தெரியல. முதல்ல பாராட்டு அப்புறம் புண்ணு. ஆவ் ஆவ் எனக்கு ஆவ் ஆவ் ஆவ். ஆ